வெல்கம் டு எங்கள் வீட்டு கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரொம்ப ரொம்ப சூப்பரான, ரொம்ப சாஃப்டான, ரொம்ப கிறிஸ்பியான பணியாரம் செஞ்சிடலாம். இது பணியாரம்னு சொல்கிறத விட இது கேக்குன்னே சொல்லலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ரொம்ப செலவு கிடையாது, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு ரொம்ப ரிஸ்க்கு கிடையாது. மாவு போட்டு ரொம்ப நேரம் நம்ம பரோட்டாவுக்கு பிசைய தேவையில்லை. சட்டுன்னு நம்ம மிக்ஸ் பண்ணதுமே எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம். இது செய்கிறதுக்கு ரொம்ப டைமும் எடுக்காது. சட்டுன்னு ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா நம்ம கடையில் போய் பேக்கரிக்கு போய் தீனிகள் ஏதாவது வாங்கிட்டு வரணும்னு அவசியம் கிடையாது. டக்குன்னு நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். இடியப்ப மாவு இருந்தால் போதும். இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். பாருங்கள், இது இடியப்ப மாவு. இது பச்சரிசியை கழுவிட்டு வெயிலில் காய வச்சு இடித்து வச்சுருப்போம். அந்த இடித்து அவங்க மிஷினில் இடித்து கொடுத்ததுமே நம்ம கடாயில் போட்டு நம்ம வறுத்து வச்ச இடியப்ப மாவு. இது அரிசி, பச்சரிசி இடியப்ப மாவு. இதில் இந்த பாருங்கள், இந்த உலக்கு இருக்குது பாருங்கள். இது 500 கிராம். இது இந்த உலக்கு. இதில் ஒரு உலக்கு இடியப்ப மாவு எடுத்திருக்கேன். இந்த ஒரு உலக்கு இடியப்ப மாவுக்கு ஒரு உலக்கு இடியப்ப மாவுக்கு 400 கிராம் சர்க்கரை. இது கரெக்டாக இருக்கும். நீங்கள் சின்ன குழந்தைங்க கூட செஞ்சிடலாம். இந்த அளவில் நீங்கள் போட்டிங்கன்னா 10 வயசு பொண்ணு கூட பக்காவாக செஞ்சிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது ஒரு முறையாவது நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். இது அன்பான வேண்டுகோள். இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு உலக்கு இடியப்ப மாவுக்கு 3/4 உலக்கு சர்க்கரை, 5 முட்டை. இவ்வளோதான் இதுக்கு தேவைப்படும். இது சட்டுன்னு செஞ்சிடலாம். மறுபடியும் சொல்கிறேன், ஒரு உலக்கு இடியப்ப மாவுக்கு 3/4 உலக்கு சர்க்கரை, 5 முட்டை. முட்டையை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு நல்லா கிரில் பண்ணி விட்ருங்க. ஃபஸ்ட்டே ஹை ஸ்பீடில் வச்சிங்கன்னா அள்ளி அடிச்சிரும். அதனால் ஒரு தடவை கிரில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹை ஸ்பீடில் வச்சு அடிங்க. மிக்சி ஜாரில் முட்டையை நல்லா அடிச்சிட்டேன். இந்த பாருங்கள், உங்களுக்கு பார்க்குறதுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அடிச்சிருக்கேன்னு. அடித்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம அதிலே சர்க்கரையை சேர்த்துடலாம். சர்க்கரையும் சேர்த்து நல்லா நுரப்புங்கிற அளவுக்கு நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு அடிங்க. சர்க்கரை நல்லா கரைகிற அளவு. முட்டையும் சர்க்கரையும் நல்லா அடித்தாச்சு. இந்த அளவுக்கு அடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சா அந்த அரிசி மாவில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு இதை ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. கஷ்டப்பட்டு ப்ரெஷர் கொடுத்து நம்ம பிணையணும்னு அவசியம் இல்லை. ஊற்றுனதுமே டக்குன்னு ஒரு தடவை பிசைஞ்சு. இதில் முக்கியமான விஷயம், இதில் ஒரு சொட்டு தண்ணி கூட சேர்த்துறாதீங்க, பால் சேர்த்துறாதீங்க, நெய் சேர்த்துறாதீங்க, எண்ணெய் சேர்த்துறாதீங்க. அந்த முட்டை மட்டும் போதும். 5 முட்டை இந்த மாவுக்கு உண்டான கரெக்டான அளவு. மாவு பிசைஞ்சு எடுத்துட்டோம். மறுபடியும் சொல்கிறேன், தண்ணி சேர்த்துறாதீங்க. தண்ணி சேர்த்தா பணியாரம் மாதிரி ஆயிரும், கேக்கு மாதிரி வராது. இந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு மிக்ஸ் பண்ணதுமே கடாயை சூடு பண்ணி எண்ணெயை காய வச்சுருங்க. அது ரொம்ப நேரம் ஊற வச்சிடாதீங்க. அந்த மாவை மிக்ஸ் பண்ணதுமே நம்ம ஆயிலில் போட்டு பொரித்து எடுத்துடணும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. சூடானதுக்கு பிறகு எடுத்து குட்டி குட்டி பாலாக எடுத்து உங்களுக்கு எந்த ஷேப்பு பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உருட்டி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா எண்ணெயை சூடு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிதமான சூட்டில் வச்சு எடுக்கணும். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம அப்பளம் பொரிக்கிற டைம் கூட ஆகாது. இதுக்கு சட்டுன்னு ரெடி ஆயிரும். இது பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 மாதம் வரை கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். 1 மாதம் வரையும் கெட்டு போகாமல் இருக்கும் இந்த பணியாரம். இதுக்கு நான் 100% நான் கேரண்டி. இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மைதா, கோதுமை இதில் செய்கிறத விட இது ரொம்ப அரிசி மாவில் செஞ்ச கேக்குன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு முறையாவது இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தயவு செய்து.
மீதம் இருக்க எல்லாத்தையும் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். வயசானவங்களுக்குன்னு ஒரு பக்குவம் இருக்கும், அவங்களுடைய கை ருசி இருக்கும், அவங்களுடைய கை பக்குவம் இருக்கும். இது வந்து எங்கள் அத்தை, எங்கள் மாமி தான் வந்து இதை வந்து எனக்கு சொல்லி கொடுத்து இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் செஞ்சிட்ருக்காங்க. இது வந்து ரொம்ப பாரம்பரியமான ஒரு பலகாரம், அரிசி மாவில் செய்யக்கூடிய ரொம்ப ஈஸியான பலகாரம். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து வீட்டில் குழந்தைங்களோட செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் வீட்டு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பலகாரம் எப்படி வந்துச்சுன்னு கண்டிப்பாக வந்து எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.